சித்த வைத்திய நூல்களை வைத்து பாரம்பரிய முறைப்படி வைத்தியம் செய்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். நன்றாகவே வைத்தியமும் செய்கிறார்கள். அதே சமயம் சித்த வைத்தியத்தில் மூலிகைகள் மட்டுமே பிரதானம் இல்லை. கால நேரம், கைராசி போன்றவையும் முக்கியமானது. பெரும்பாலும் சித்த வைத்தியம் பார்ப்பவர்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வைத்தியம் பார்க்க மிக உகந்த நாளாக கருதுவார்கள். புதன் கிரகமும் சனி கிரகமும் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் மருந்து ஒருவருக்குள் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் என்பதை சொல்ல முடியும் என்பது இவர்கள் கருத்து. அடுத்து, கையை பிடித்து நாடி பார்க்கும் வைத்தியரின் கைராசிக்கும் பெரும் பங்கு உண்டு. நம் ஒவ்வொருவர் உடலை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் உண்டு. அதற்கு ஆறாவட்டம் என்று பெயர். இது ஆளுக்கு ஆள் மாறுபடும். இந்த ஆறாவட்டம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு விதமாகவும் மாறக்கூடியது. நல்ல நிகழ்வுகளில் பங்கு பெறும் போதும், கோவில்களுக்கு செல்லும் போதும், திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் போதும் இந்த ஒளிவட்டத்தில் நிறையவே பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனவேதான் நமது மதத்தில் நிறைய பண்டிகைகள், திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. நம்மை அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ளவும், சுத்திகரித்துக் கொள்ளவும், தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் இவை துணை செய்கிறது. இந்த ஆறா கதிர்களின் பாசிட்டிவ் ரேஸ் உள்ளங்கை வழியாகவும் வெளிப்படுகிறது. ஒருவருக்கொருவர் கை குலுக்கிக் கொள்ளும் போது இந்த கதிர்கள் பலமானவரிடம் இருந்து பலமற்றவரிடம் பாயும். நாடி பிடிக்கும் போதும் இதெல்லாம் நடக்கிறது. அதனால் அந்த நாளில் சித்த வைத்தியர்கள் தூய்மையானவர்களாய், முனிவர்களைப் போல தவசீலர்களாய், பெரும் யோகிகளாக இருந்தார்கள். இதனால் இவர்கள் பார்வை படும்போதே நம் உடலில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். பின் மருந்தையும் தரும்போது கேட்க வேண்டுமா? நம் சித்த வைத்தியம் கருவிகளின் துணை இல்லாமல் உணர்வு ரீதியாக செய்யப்படும் ஒரு அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும்.